வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் செம டேஸ்டான பட்டாணி குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்கம்மா நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் சூடாகிடுச்சிங்கம்மா. பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்ச நேரம் வதக்கிடுங்கம்மா. இந்த டைமில் பெரிய தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி துண்டு சீவல் போட்டு 4 பீஸ்மா இதை போட்டுக்குங்க. புதினா கொஞ்சமாக போட்டுக்குங்க. பூண்டு 10 பல்லுமா, ஒரு 6 பச்சை மிளகாமா, எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. பெரிய சைஸாகவே எல்லாமே கட் பண்ணிக்கோங்கம்மா. நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம் மிக்ஸி ஜாரில். பாருங்கம்மா, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, போதும். நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கலாம். நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளியெல்லாம் ஆறிடுச்சிங்கம்மா. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறோம். இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாமா. பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும். கடாய் வச்சுக்கோங்கம்மா. ஒரு 3 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம், போதும். பாருங்கம்மா, ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, ஒரு ஸ்டார் பூ, ஒரு லவங்கம், இதை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ணியிருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்கம்மா. நல்லா ஒரு கோல்டு கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. கருவேப்பிலை தேவையான அளவுக்கு போட்டுங்கம்மா. பாருங்கம்மா, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம பச்சை பட்டாணி ஆட் பண்ண போகிறோம்மா. பச்சை பட்டாணி ஒரு 4 ஹவர் ஊற வச்சுருக்கோம்மா. ஊற வச்சு வேக வச்சிடணும். இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வேக வெந்துடணும். இப்போ இதை ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு சீக்கிரம் கொஞ்சம் ஊறினோன்னா வெதுன்னு சுடு தண்ணி வச்சு அதுக்கப்புறம் பட்டாணி போடுங்க. நல்லா சீக்கிரம் ஊறிடும். நம்ம அரைச்சி வச்சுக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாமா. இந்த ஜாரில் இருக்கிற தண்ணியை ஊற்றிங்கம்மா, வேஸ்ட்டு பண்ணாதீங்க. அப்படியே ஒரு வதக்கி விடுங்க. இந்த டைமில் நம்ம மசாலாலாம் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள்மா, கரம் மசாலா 1/4 ஸ்பூன், தனியாத்தூள் 1/4 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையும் கிளறி விட்டுருங்கம்மா. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்கம்மா. உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்கம்மா. உப்பு போட்டு கிளறி விடுங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, மீடியமான ஒரு அளவில் இருக்கணும். அவ்வளோதாம்மா. 10 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். 1/2 மூடி தேங்காய்மா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 பீஸ் முந்திரிங்கம்மா போட்டுருங்க. சோம்பு 1 ஸ்பூனுங்கம்மா. இது 3த்தையும் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுமா. நம்ம பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சிங்கம்மா, பார்க்கலாம். பாருங்கம்மா, கரெக்டாக ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு மீடியமான அளவில் இருக்கணும். நம்ம அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் முந்திரி பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாமா. அப்படியே கிளறி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோமா. அப்படியே பாருங்கம்மா, 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம தேங்காய் பால்லாம் ஊற்றி இப்போ இறக்குற டைமில் பச்சை கருவேப்பிலை மேலே போட்டுருங்க. நல்லா செம டேஸ்டான ஒரு பட்டாணி குருமா ரெடி ஆகிடுச்சுமா. நம்ம எப்படி இருக்குன்னு டிஸ்பிளேயில் பார்க்கலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவோட வீடியோஸை சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா.